உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்திய செய்தித்தாள்களில் வந்தது, சினிமாவில் நடிக்கக்கூடிய ஸ்டண்ட் ஜாகுவார் தங்கம், கிட்டத்தட்ட 70 வயதானவர், ஒரு மனைவிக்கு 60 வயது. அவங்க மனைவி போய் ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் கணவர் ஒரு 23 வயது இளம் பெண்ணுடன் ரெகுலராக வீட்டில் வந்து தங்குறாரு. ஒரு நாள் என்னையும் எங்கள் மகன்களையும் வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அந்த கள்ள உறவு வைத்து கொண்டு அந்த பெண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க. ஜாகுவார் தங்கம்னு ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பல படங்களில் அவர் ஸ்டண்ட் மாஸ்டராக பணிபுரிந்தவர். இது திரையுலகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் இது போல் அஃபையர் பல நேரங்களில் வெளியே தெரியாமல் பல பேர் அஃபையரை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அஃபையர் வெளியவும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த அஃபையர் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் வரணும், ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்களுக்கு வராதுன்னு நம்பாதீங்க, வரும். நல்லவர்களுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க, வரும். யாருக்கு வேணுமானாலும் வரலாம். அப்போ அஃபையரை எப்படி தடுக்கிறதுன்னு நீங்கள் தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். வேலை செய்கிற இடத்துல வரலாம், ட்ராவல் பண்ணி போகக்கூடிய பஸ்ஸில், பல இடங்களில், ட்ரெயினில், பல இடங்களில் இந்த மாதிரி தொடர்புகள் எங்கே வேணாலும் ஏற்படலாம். இந்த அஃபையரை எப்படி தடுக்கிறது? ஒன்று ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட், மாரல் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப உயர்ந்த ஒரு மாரல் கிரவுண்டு, உங்களுக்கு மாரல் ஸ்டாண்டர்டை நீங்கள் வச்சுக்கோங்க. தவறுகளை செய்கிறதே இல்லை அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருங்க. என்ன நிலைமை வந்தாலும் தவறுகள் பண்ணுறதில்ல. ஹையஸ்ட்டு ஸ்டாண்டர்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு. இரண்டாவதாக, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எங்கே முடியும்? ஒரு தவறான தொடர்பில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது எங்கே போய் முடியும்? குடும்பமே பிரச்சனையில் போய் முடியலாம். கொலை, தற்கொலை, பல்வேறு பிரச்சனைகள் உள்ளே வரலாம். ஏன்னா ஆரம்பிக்கும்போது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ரொமான்டிக்காக தான் போகும். ஆனால் முடியும் போது ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப மோசமாக முடிவடையும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மூன்றாவதாக, குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள், அவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் பெரும்பாலும் இந்த மாதிரி ஈடுபடுறாங்க. ஆண்களும் ஈடுபடுறாங்க, பெண்களும் ஈடுபடுறாங்க. 2 பாலினருமே. நம்ம யாரையும் ஆண்கள் மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, இந்த யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம். 2 பேருமே இதில் கவனமாக இருக்கணும். அப்போ எப்படி இதை தவிர்ப்பது? ஒன்று ஃப்ளிர்ட்டிங், பார்த்து சிரிக்கிறது, ஸ்மைல் பண்ணுறது. அது ஒரு ஃப்ரெண்ட்லியான சாதாரண ஸ்மைல் அப்படின்றது வேறு. ஒரு ஃப்ளிர்ட்டிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெக்கப்பட்டு அப்படி சிரிக்கிறது, கொஞ்சம் அதை பார்க்க முடியும். தொடர்ந்து அதை மாதிரி அவங்க நடந்துக்கிறது, ஒரு இயல்பான சுபாவம் இல்லாமல் ஒருத்தர் ஃப்ளிட் பண்ணும்போது இன்னொருத்தரும் அதில் விழுந்துடலாம், அந்த வலையில் விழுந்துடலாம். அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் தொடர ஆரம்பிச்சிடும். பின்னால் அது அவங்க ஒரு காதல் நினச்சிக்குவாங்க. ஆனால் இதுக்கு திருமணத்திற்கு வெளியான உறவாக அது மாறிடும். ஒன்று. இரண்டாவதாக, ரிஸ்கி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தனியார் ஒரு பெண்ணோட ஒரு அறையில் தங்குறது. சில நேரங்களில் மெரிட்டல் கவுன்சிலிங்கில் நாங்கள் சொல்கிறோம், ஓவர் நைட் பிரிந்து இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த ஆபத்து அதிகம். இந்த ஏர் ஹோஸ்டஸாக வேலை செய்கிறவங்க, கணவர் மனைவியும் வீட்டில் தங்காமல் வெளியே தங்குற மாதிரியான உறவுகள் இருக்கிற இடங்களில் இந்த ரிஸ்க் அதிகம். கணவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, மனைவி இன்னொரு இடத்துல வேலை செய்ய, இங்கே அஃபையர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரிஸ்கி பிஹேவியர், இது எல்லாத்தையும் பொதுவாக அவாய்ட் பண்ணுங்கள். மூன்றாவதாக, கணவன் மனைவி சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே பிரிவு வரலாம். இது இன்னொரு பெண்ணோட இல்லை ஒரு ஆணோட உங்களுக்கு நெருக்கம் வர்றது நியாயம்னு ஆகிடாது. மனைவி வீட்டில் சந்தோஷமாக இல்லைன்னு அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்ககிட்ட பேசுகிறது, இல்லை கணவர்கள் அப்படி பேசுகிறது, திருப்தி இல்லை வாழ்க்கையிலன்னு பேசுகிறது, இது எல்லாமே அஃபையரை
கொண்டு வந்துடும். இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது. இது தவறான உறவுகளுக்கு ஒரு அடிப்படையான விஷயமாக மாறிடும். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது பண்ணவே கூடாதுன்றதில் நம்ம ரொம்ப மனதில் தெளிவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அஃபையர் வந்து வர்றதே தெரியாது. ரொம்ப ஸ்மூத்தாக ரொமான்டிக்காக வரும். ஒரு அசிங்கமாக வராது. அஃபையர் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக முதல் காதல் மாதிரி அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 4வதாக உங்கள் பார்ட்னருக்கு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. உங்களுடைய நெருக்கமான உரையாடல்களை பார்ட்னரோட மட்டும் வச்சுக்கோங்க. நெருங்கிய நண்பர்கள் கூட வச்சுக்காதீங்க. நெருக்கமான உரையாடல்கள் உங்கள் பார்ட்னருக்கு மட்டுமே. நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு, கணவராக இருந்தால் பெண்ணுக்கு. இல்லை எனக்கு இவங்க நெருங்கிய நண்பர்கள்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஆபத்து வர்றதுக்கான கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் அது அஃபேராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எப்போதும் இருக்குது. உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நெருங்கிய நண்பர் வந்து உங்கள் பார்ட்னர், கணவரோ அல்லது மனைவியாக தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்றைக்காவது ஒரு சிக்கல் வந்து அது அஃபேராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. கடைசியாக 5வது, எங்கே போய் முடியும் இது? இந்த அஃபேர் வந்து ஒன்று டைவர்ஸில் முடியலாம், இல்லை பர்மனண்ட்டான பிரிவாக போகலாம். 3ஆம் உலக நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் தற்கொலையில் முடியலாம். அஃபேர் வந்தோடனே அமெரிக்கா போன்ற நாடுகளில் பிரிஞ்சிருவாங்க, டைவர்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் கள்ளக்காதலி கொலைன்னு டெய்லி பார்த்தோன்னா பத்திரிகையில் ஒரு கேஸாவது வந்துடும். இது ரிப்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த கள்ளக்காதல், இந்த மாதிரியான அஃபேர் வந்து கவனமாக இருக்கணும். கவனமாக நீங்கள் தெளிவாக இல்லைன்னா அந்த அஃபேர் வந்து எளிமையாக உங்கள்கிட்ட வந்துடும். அதனுடைய கான்சக்வன்சஸ், மனைவியை பிரிகிறது, உறவுகளை பிரிகிறது, அசிங்கமாக போலீஸில் போகிறது, டைவர்ஸ் ஆகிறது, செப்பரேஷன், இப்படி நிறைய பிரச்சனைகளுக்குள்ள இந்த தம்பதிகள் மாட்டிக்கிறது இயல்பாக இருக்கும். டைவர்ஸ் ஆகிடலாம், வேறு பிரச்சனைகளும் உள்ளே வரலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஃபையரை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ரொம்ப உங்கள் மாரல் ஸ்டாண்டர்டை அவ்வளோ ஹையாக வச்சுக்கோங்க. தவறாக வேறு யார்கிட்டையும் நடந்து கொள்வது இல்லைன்னு ரொம்ப தெளிவாக இருங்க. வணக்கம்.